Hi friends, welcome back to பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிம்ல ஊத்தப்பத்துக்கு ஒரு ஸ்பெஷல் சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஊத்தப்பம் எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 சிகப்பு மிளகாய், 8 முந்திரி பருப்பு, 8 பல் பூண்டு, 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக புளி, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அந்த சூட்லேயே ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கணும். ஆறின இன்க்ரீடியன்ஸை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பருப்பு, இஞ்சி, பூண்டு இதோட வாசத்தில் ரொம்ப அருமையான ஒரு சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது ஸ்பெஷலாக ஊத்தப்பத்துக்கு தான் பண்ணுவாங்க. ஊத்தப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.